ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் கோவக்காய் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 250 கிராம்ஸில் ஒரு பாதி அளவு கோவக்காய் மாதிரி எடுத்துருக்கிறேன். அது கூடவே சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி, குடமிளகாய் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம சாதத்துக்கு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு சாப்பிடலாம், பூரிக்கு சாப்பிடலாம், ரொட்டி அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கோவக்காய் வந்து ப்ரெஷருக்கெல்லாம் நல்லோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவக்காய் சம்பல் கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். குழம்பு மாதிரி வைக்காமல் சும்மா பெரட்டல் மாதிரி செய்யாமல் கோவக்காவை நம்ம சம்பல் மாதிரியும் செய்யலாம். நான் அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ கோவக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு குடமிளகாவை வெட்டிக்கிறேன். நான் வந்து குடமிளகாவில் விதையை வந்து எப்பயும் போட மாட்டேன். ஏன்னா அது போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால நான் போட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயத்தோடு போட்டு செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ குடமிளகாவையும் வெட்டிக்குவோம். இப்போ நம்ம எப்பயுமே ஏதாவது சமைக்கும் பொழுது நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் குயிக்காக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு கேஸ் குக்கரை ஆன் பண்ணி நம்ம செய்யும் பொழுது ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ வந்து நம்ம கேஸ் குக்கரில் நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு ஒவ்வொன்றா கட் பண்ணி செய்யும் பொழுது சில நேரம் லைட்டாக அடிப்பிடிக்க பார்க்கும். கேஸும் கொஞ்சம் ஓவராக முடிகிற மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு வந்து எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி எடுத்து நம்ம வெஜிடபிள்ஸை எப்பயுமே கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணதுக்கு பிறகு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு செஞ்சோம்னா நமக்கு கேஸும் குறைவாக முடியும், டைமும் வேஸ்ட் ஆகாது. இப்போ சிலர் வந்து கேஸ் குக்கரில் பாத்திரத்தை வச்சுட்டு டக்குன்னு அந்த டைம்லேயே கட் பண்ணி செய்வாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அவசரத்துக்கு சமைக்கிற மாதிரி சமைச்சா சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம இந்த மாதிரி அழகாக வெட்டி வச்சுட்டு ஒவ்வொன்றா செய்யும் பொழுது நம்ம அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி செய்யலாம். நம்ம வந்து எதையுமே மறக்காமல் போட்டுட்டு செய்வோம். ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சுட்டு டக்குன்னு நம்ம இங்கிட்டு கட் பண்ணணும், அந்த பக்கம் ஆயில் ஊற்றணும், அந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது டைமும் ரொம்ப வேஸ்ட் ஆகும். சில நேரம் அடிப்பிடிக்கையும் பார்க்கும். அதனால நம்ம எல்லாம் வெட்டி வச்சுட்டு எப்பயுமே செய்கிறது தான் இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே நல்லோம். ஆனால் இதை எல்லோரும் ஒத்துக்குவாங்களோ தெரியாது. சில நேரம் மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பல அந்த மாதிரி டைமில் வந்து டக்குன்னு சமைக்கிறது தான் நினைப்பாங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இதில் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். கடுகு, வெந்தயம், சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம் வந்து எப்பயுமே எல்லா விதமான நோய்களுக்கும் நல்லோன்னு சொல்கிறாங்க. ஸோ அடிக்கடி நம்ம உணவில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோவக்காவும் ரொம்பவே நல்லோன்னு சொல்கிறாங்க. ஸோ கோவக்காவை நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி சின்ன வெங்காயமும் கோவக்காவையும் நல்ல மெல்லிசாக வெட்டி போட்டு ஒரு பச்சை மிளகாவோ இல்லை மிளகுத்தூளோ போட்டு சம்பல் மாதிரியும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தெளிச்சிக்கிட்டு சம்பல் மாதிரி கூட டெய்லி நம்ம சாப்பாடில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு குக் ஆனதுக்கு பிறகு நம்ம தக்காளியை நீல வாக்கில் வெட்டி வச்சுருப்போம், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கு பிறகு இது ரெண்டும் கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு கோவக்காவையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து ரொம்ப காரமாக செய்யாமல் மிதமான காரமாக நம்ம செஞ்சால் நல்லா இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நான் குடமிளகாவை இதோடு சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வேக வச்சுக்குவோம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் நான் உப்பு கல் சேர்க்குறேன். நான் வந்து எப்பயுமே சால்ட் உப்பு அந்த உப்பு தூள் வந்து வாங்க மாட்டேன். ஏன்னா அது வந்து அவ்வளோ சரியில்லைன்னு சொல்கிறாங்க. நான் எப்பயுமே இந்த மாதிரி கல்லை போட்டு தாளிக்கும் இந்த மாதிரி செய்யும் பொழுதே கல்லும் வந்து கரைஞ்சிரும். ஸோ அதனால் கல்லுப்பு தான் எல்லா வகையான இதுகளுக்கும் நல்லோன்னு சொல்கிறனால நான் கல்லுப்பு தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து கல்லுப்பையும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஓரளவு குக் பண்ணிக்கிறேன். குக் பண்ணதுக்கு பிறகு நம்ம நல்லா ஓரளவு குக் ஆனதுக்கு பிறகு கோவக்காவையும் இதோடு சேர்த்துக்குவோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கோவக்காய் அந்த மாதிரி செஞ்சால் குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு இதையும் கொஞ்சம் நல்லா மஞ்சள் தூளையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுவோம். நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆயில்லையே இந்த மாதிரி கொஞ்சம் செய்யணும். நிறைய ஆயில் சேர்க்க தேவையில்ல. கொஞ்சம் இப்படியே நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா தண்ணி ஊற்றிட்டா வெஜிடபிள்ஸோட டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ நம்ம நல்லா அந்த வெஜிடபிள்ஸில் இருக்க தண்ணி, தக்காளி, வெங்காயம், இந்த மாதிரி கோவக்காய் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் இருக்க தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இந்த சூட்லேயே இப்படி எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கணும். பாருங்கள், இப்போ இன்னுமே இதில் தண்ணி தன்மை கொஞ்சம் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா
லைட்டாக குக் பண்ணிக்கிட்டே இந்த சிம் அதாவது லோ ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஏன்னா தண்ணியெல்லாம் இல்லாதனால நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம் அளவுக்கு மாதிரி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் குக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குக் பண்ணிக்கிட்டே இருக்கையில் லைட்டாக இந்த தக்காளியோட தண்ணியோட இந்த கோவக்காவும் வந்து நல்லா வெந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து தேங்காய் பாலெல்லாம் ஊற்ற தேவையில்ல. நம்ம வந்து நார்மலாக இதை வந்து டக்குன்னு குயிக்காக செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா செஞ்சதுக்கு பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. நீங்கள் விருப்பம்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம நல்லா அந்த தண்ணித்தன்மை போகிற வரைக்கும் கொஞ்சம் சூட்டிலேயே வச்சுருப்போம். மண் சட்டியில் எந்த வகையான உணவுகள் செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் கூடுமான வரைக்கும் மண் சட்டியில் செய்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணித்தன்மை வத்துற மாதிரி தெரிஞ்சால் நம்ம கொஞ்சம் இதில் தண்ணி தெளிச்சுக்குவோம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த தண்ணியோடையே வேகிற மாதிரி நம்ம செஞ்சுக்குவோம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு அதை வேக விடுவோம். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சிறிதளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். நமக்கு இது வந்து கொஞ்சம் ரொம்ப காரமாக இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுனால சிறிதளவு மிளகாத்தூள் போதும். இப்போ மிளகாத்தூளையும் போட்டதுக்கு பிறகு மசாலாத்தூள் கொஞ்சம் நான் போட்டிருக்கிறேன். இதையும் போட்டுட்டு நம்ம நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூளும் மசாலாத்தூளும் இந்த கோவக்காவோடு சேர்ந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் இருக்கும் அதோட சேர்ந்து இதாகும் பொழுது நல்லாயிருக்கும். இதில் தேவைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இந்த தண்ணி லைட்டாக அந்த தண்ணியிலேயே நம்ம இதை கொஞ்சம் வேக வச்சுக்குவோம். இப்போ இது நல்லா ஓரளவு வெந்ததுக்கு பிறகு நம்ம பார்த்துக்குவோம். தண்ணி பத்தாட்டி தண்ணி கொஞ்சம் தெளித்து வேக வச்சு எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். இது நம்ம குயிக்காக ஒரு ரெசிபி ஒன்று செய்யணும் அப்படின்னா, ஒரு டிஷ் ஒன்று தேவை, ஒரு சப்பாத்தி செய்ய போகிறோம், சப்பாத்திக்கு அவசரமாக குயிக்காக ஏதாவது ஒரு சைட் டிஷ் தேவை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த கோவக்காவை செய்யலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கோவக்காவை செஞ்சுட்டு நம்ம ரைஸ் கொஞ்சம் இருந்தால் அதையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சால் கோவக்காய் ரைஸ், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை நான் இன்னொரு வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். கோவக்காய் ரைஸும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நல்ல இந்த குடமிளகாய் வாசத்தோடு சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இப்படியே மிக்ஸ் பண்ணி வேக வைக்கும் பொழுது அந்த தண்ணியிலேயே இந்த கோவக்காய் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இடையில ஒருக்கா உப்பு கொஞ்சம் பார்த்துக்குங்க. பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. காரம் பத்தாட்டி மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி அந்த தண்ணியிலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக விடணும். நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டால் சில நேரம் அடிப்பிடிக்க பார்க்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம வேக வைப்போம். ஒரேடியாக தண்ணியை ஊற்றிட்டா குழம்பு மாதிரி ஆயிரும். ஸோ இது நம்ம வந்து குழம்பு மாதிரி செய்யாதனால நம்ம கொஞ்சம் பக்கத்திலே இருந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் ஒரு 10 மினிட்ஸில் கோவக்காய் இந்த ரெசிபி வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 10 மினிட்ஸ் தான் இதுக்கு தேவை. இந்த 10 மினிட்ஸ்லேயே இந்த கோவக்காய் நல்லா ரெடி ஆகிரும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் அந்தந்த டைம்லேயே வெட்டி வச்சுட்டு எல்லாம் ஸ்டவ் ஆன் பண்ணி செய்யும் பொழுது டைமும் வேஸ்ட் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் முதல் நாளே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுட்டு எல்லாம் செய்யும் பொழுது டைமும் வேஸ்ட் ஆகுது. பாருங்கள், இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் இருக்குது. இந்த தண்ணியில் வந்து இந்த இப்போ கோவக்காலாம் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இன்னொருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அப்போ மிக்ஸ் பண்ண தான் அந்த தண்ணியில் கோவக்காய் வந்து வேகும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக வரும். இப்போ வந்து பாருங்கள், குக்கிங் சேனலுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் ஹவர்ஸ் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குக்கிங் சேனலில் நம்ம வந்து வெரைட்டியான டிஷ் வந்து நம்ம விதவிதமாக போடும் பொழுது தம்ப்நெயிலை வந்து எப்பயுமே கிளாரிட்டியோடு வச்சுருந்தோம்னா குயிக்காக எல்லோரும் வந்து உள்ளார போயிட்டு பார்ப்பாங்க. ஸோ தம்ப்நெயிலை நம்ம நல்லா பண்ணிக்குவோம். அது போக லைட் செட்டிங்ஸ் வச்சுட்டா வந்து குக்கிங் வீடியோ சக்ஸஸ் ஆகும். இது என்னோட ஒப்பீனியன். வாட்ச் ஹவர்ஸும் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெருசாக இன்கம் வரணும்னா நம்ம பெரிய அளவில் செய்யணும். இப்போ நார்மலாக நம்மளோட குக்கிங் சேனல் வந்து மொனடைசேஷன் ஆகணும் அப்படின்னா நல்ல லைட் செட்டிங்ஸ், தம்ப்நெயில், நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து நல்லதாக இருக்கணும். இப்போ பாருங்கள், கோவக்காய் இந்த 10 மினிட்ஸில் நல்லா வெந்து வந்திருக்கு. 10 to 15 மினிட்ஸ் தான் கோவக்காவை க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயம் உரித்து எல்லாம் செய்யும் பொழுது ஒரு 15 மினிட்ஸில் இந்த டிஷ் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சுட்டு இதை செஞ்சாலே போதுமானதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.